பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நம்ப முடியாத அதிசயமான காரியம் உன் வாழ்வில் நடக்க போகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களே நம்ப முடியாத அதிசயமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இப்போ பைபிளில் சங்கீதம் 113வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும்போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமீன், ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமைப்பட்டு போய் வாழ வழியே இல்லாமல் பலவரால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற இந்த சிறியவனை, அதாவது வாழ்க்கையில் சிறுமையான நிலைமையில், அடிமையான நிலைமையில், அடித்தளத்தில் இருக்கிற உங்களை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார், இப்போ உயர்த்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், ஒரு வேதனை அப்படின்னு சொல்லி வரும்போது, யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில் தனிமையில் இருந்து கண்ணீர் வடிச்சிட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி மனசோர்வடைஞ்சு போய் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் சிறுமைப்பட்டு போய் இருக்கலாம். நீங்கள் குப்பையில் இருக்கிறது மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் நல்ல சீர்குலைஞ்சு போய், எந்த ஒரு வருமானமும் இல்லாமல், எந்த ஒரு சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல், சமாதானத்தை இழந்து கடன் பிரச்சனையில் கண்ணீரோடு இந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கலாம். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு ஆண்டவர், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடிய கர்த்தர் உங்களை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார். நீங்கள் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிற, அடித்தளத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் கையை பிடித்து, என் மகனே, என் மகளே அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி தூக்கி விடுகிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் தரக்கூடிய இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ வேதனை, எனக்கிட்ட யாருமே பாசமாக இல்லை, நான் ஒரு அடிமை மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய மனசை புரிஞ்சிக்க யாருமே இல்லை, உடம்பு ரீதியாகவும் கஷ்டம், மனசு ரீதியாகவும் கஷ்டம், நான்லாம் எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையை பிடித்து நான் தூக்கி விடுகிறேன், உன்னை நான் வழி நடத்துவேன் சொல்கிறாரு. இந்த உலகத்தை ஆண்டவர் படைச்சாரில் அந்த உலகத்தை படைச்சி புல் பூண்டு மரம் செடி பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சார். அவர் தம்முடைய சாயலாகவே படைச்சார். ஏன்னா அவர் அவ்வளோ பிரியமாக இருந்தார். தன்னுடைய பிள்ளை தன்னுடைய சாயலாகவே இருக்கணும்னு சொல்லி இந்த ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, சரீரத்தை மண்ணினால் உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து மனுஷனுக்கு உயிரை கொடுக்கிறாரு. இப்படி ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் அவ்வளவு அன்பு கொண்டு அவருடைய சாயலாகவே படைச்சி என்ன பண்ணாரு, நீங்கள் பலுகி பெருகுங்கள்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு. அது போலவே ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பு வைத்து ஆண்டவருடைய சிறந்த பக்தி உடைய ஒரு மனுஷன், நீதிமான்,
நோவா. இந்த நோவாவையும் ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்தார். ஜல பிரளயம் முடிஞ்ச பிறகு அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் வந்து பலுகி பெருகுங்கள்னு சொல்லி ஆசீர்வதித்தார். அதே போலவே ஊட்ஸ் பட்டணத்தில் இருக்கிற அந்த யோபு மீது அளவு கடந்த அன்பு வைத்தவர் இந்த ஜீசஸ். அதே போல் யோபுவும் நீதி தவறாத ஒரு மனிதனாக இருந்தார். ஆண்டவரின் பார்வைக்கு ரொம்ப பக்திமானாக இருந்தார். அது போலவே யோபு வந்து கிழக்கத்திய புத்திரர்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வந்தர் அப்படின்னு சொன்னால் லேண்டு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. விலங்குகள், அதாவது அந்த யோபுவிடம் ஒட்டகங்கள், ஆடு, மாடு, வேலைக்காரர்கள் எல்லாம் அதிகமாக உருவாக்கப்பட்டு ஆண்டவர் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை அந்த யோபுக்கு கொடுத்தாரு. ஆனால் இந்த யோபுவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பிசாசால் சோதிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதங்களை யோபு இழந்த பிறகு வர ஆண்டவரை மறுதளிக்காமல் ஆண்டவர் மீதுள்ள அன்பின் நிமித்தமாக இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை அந்த யோபுக்கு ஆண்டவர் மறுபடியும் கொடுக்குறாரு. ஆசீர்வதிக்கப்பட்ட யோபு பிசாசால் சோதிக்கப்பட்டு அத்தனை ஆசீர்வாதங்களை இழந்து ஒரு சிறியவனை போல, ஒரு அடிமை போல புழுதியில் கிடந்த அந்த யோபுவை ஆண்டவர் தூக்கி எடுத்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தால் நிரப்பினார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ கஷ்டத்தின் மத்தியிலையும், வேதனையின் மத்தியிலையும், அவமானத்தின் மத்தியிலையும், வறுமையின் மத்தியிலையும், கடன் பிரச்சனையின் மத்தியிலையும் சமாதானம் இல்லாமல் வியாதி நிமித்தமாக நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கீங்களா? யோபுவின் வாழ்க்கையில் யோபுவோட சரீரத்தில் நிறைய பருக்களால் வியாதியில் கஷ்டப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அந்த யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அல்லவா? இன்றைக்கி நீங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் வியாதியின் கொடூரத்தில், மனபாரத்தில், கடன் பிரச்சனையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? எல்லாராலும் நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? மன வேதனையோடு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. எப்படி ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்தாரோ அதே போல் நீங்கள் இப்போ சிறுமையான நிலைமையில் இருக்கலாம், புழுதியில் இருக்கலாம். உங்களை தூக்கி விடுகிற ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அது போலவே ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆபிரகாம் தன்னுடைய வயதான காலத்தில், அதாவது அவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உனக்கு குழந்தை செல்வத்தை தருவேன்னு சொன்னார். ஆனால் அவர் வயது சென்ற பிறகு வர அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இனி நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனபக்குவத்தில் அவர் வந்து ஆண்டவர் சொன்னார், அதனால் தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இருக்கும்போது அவருடைய மனைவியானவள் வயது சென்றவளாக இருந்த காலகட்டத்தில் வர ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன் அவங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுமாறு வயது ஆன பிறகு ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அது வந்து நம்ப முடியாத ஆசீர்வாதம். ஏன்னா வயசான பிறகு குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு நம்ப முடியாத காரியம். அந்த காரியத்தை வர ஆண்டவர் செய்தார் அல்லவா? இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஆண்டவர் நினச்சார்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவரால் முடியும். உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு, நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் யோசித்துட்டு இருக்கலாம். எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளோ நாளோ போய் நான் உதவி கேட்டிருக்கேன், ஆனால் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னு யாரும் தயாராக இல்லை. ஆனால் ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். மனிதன் வந்து கண்டிப்பாக உதவின்னு போய் கேட்கும்போது தர மாட்டாங்கங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து செய்வார். அதான் மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம்.
ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அந்த வாக்கை நிறைவேற்றுவார். இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைங்க வயதான பிறகு பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பக்குவத்தில் இருந்து தான் சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை செல்வந்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அது பிள்ளைங்க மீது உள்ள நம்பிக்கை. ஆனால் பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களையும் நான் சொல்லலை, தனக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது பேரண்ட்ஸை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, மடிஞ்சு தான் இருக்கிறாங்க. அப்போ மனுஷன்கிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கையை ஆண்டவற்றை நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும், எத்தனை அவமானம் ஏற்பட்டாலும் என்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் வாக்கு மாறாதவர். கண்டிப்பாக என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும்போது, ஆண்டவரை முழு மனதோடு நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நிலைச்சி நிற்கும். நீங்கள் இப்போ நினைக்கலாம், எத்தனையோ வருடங்களாக நான் கடன் பாரம் குறையணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு கடன் குறைஞ்ச பாடு இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரவே இல்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அழுது ஜெபிச்சாச்சு, உபவாசித்து ஜெபிச்சாச்சு, அவர் தான் முக்கியம், அவருக்கு மேலே அவ்வளோ அளவு கடந்த நம்பிக்கை வச்சிட்ருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின். நம்ம ப்ரேயர் பண்ணுறத ஆண்டவர் கேட்குறாரா, நம்ம ஜெபத்துக்குள்ளே பதில் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நெடுங்காலமாக நீங்கள் அதில் ஒரு ஒரு சந்தேகத்தோட ஒரு கொஸ்டினோடு நீங்கள் காத்து கொண்டு இருக்கீங்க. உங்களை ஆண்டவர் ஏன் காக்க வச்சுருக்கிறாரு யோசித்து பார்த்தீங்களா? ஆமாங்க, உங்களை ஆண்டவர் இன்னும் பையன், இன்னும் என்கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் மீது அளவு கடந்த அன்பு வச்சு அதுக்காக வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியங்கள், அதாவது அந்த ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அதாவது லேட்டாக தரக்கு காரணம், தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒர்த்தானதா, நிலையாக இருக்கிறதா, ஆண்டவர் நல்லதாக தரதுக்காகத்தான் ஆண்டவர் இவ்வளோ காலம் உங்களை வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு. அதாவது மனிதன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நல்லா ஒர்த்தாக இருக்கணும், நல்ல அழகானதா, செழுமையானதா, நல்லதாக தரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கூட கொஞ்ச காலம் உங்களை வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு. இனி ஆண்டவர் அவ்வளோ காலம் உங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டார். என் வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை இல்லை, நான் வேலை இல்லாததுனால எல்லாருடைய கேலி கிண்டலுக்கும் நான் இன்றைக்கி ஆளாயிட்ருக்கிறேன். பாரு, வீட்டில் சும்மாவே இருந்துட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் எங்கே போய் வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த மனிதர்கள் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு மனசளவில் காயப்பட்டு நீங்கள் அழுது புலம்பிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நான் நியமித்த தொழிலை உனக்கு நான் தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாரெல்லாம் உங்களை இவெல்லாம் எங்கள் வேலைக்கு போக முடியும், இவங்கெல்லாம் எப்படி வேலைக்கு போக முடியும், வேலை கிடச்சிரும்னு சொல்லி உட்காந்தே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனம் பண்ணினவங்க கண்கள் காணும்படி உங்களை ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு தொழிலை தந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்னொன்று என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நம்ப முடியாத அதிசயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, பெறணுன்னா, ஒன்று நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். நம்ம ஜெப கூட்டத்துக்கு போகிறோம், நிறைய மெசேஜ் கேட்குறோம், இப்போ மொபைல்லையும் நம்ம கேட்டுட்ருக்குறோம். கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாதுங்க. அதை உள்வாங்கணும், நம்ம மைண்டுக்கு கொண்டு வரணும். அனுதினமும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்ப முடியாத அதிசயம் கிடைக்கணும், அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ப்ரேயர் பண்ணுறோமா, அதை யோசித்து பாருங்க.
ஆண்டவருக்குன்னு சொல்லி எவ்வளோ நேரம் நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. நம்ம வந்து ப்ரேயர் பண்ணவும் மாட்டோம், ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னு ஒரு ஆசையும் இருக்குது, அப்படி தானே? இன்னையிலேருந்து, அதாவது நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், ஒரு சில நபரை மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இன்னையிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு தேவையான சில காரியங்களை, நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் கிடைக்கணும்னா நீங்கள் தான் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏசப்பா, எனக்கு இந்த காரியத்தில் நீங்கள் வந்து அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தகப்பன்கிட்ட ஒரு பிள்ளை கேட்குறது போல் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை விசுவாசித்து நம்பி கேட்கும்போது அந்த காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நம்பி பார்க்க முடியாத அற்புதத்தை செய்யக்கூடிய அந்த வல்லமை வந்து ஆண்டவருக்கு இருக்குது. இப்போ உடனே நீங்கள் யோசிக்கலாம், ஏன் ஊழியக்காரங்கிட்ட நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கக்கூடாது? கண்டிப்பாக கொடுக்கலாம். அவங்களும் ப்ரேயர் பண்ணுவாங்க, கூடவே நீங்களும் ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்து உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவருக்குள்ள நேரத்தை, டைமை நம்ம ஒதுக்காமல் இருக்கும்போது ஆண்டவர் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா, தனக்கு பிள்ளை, அதாவது யாருக்கு தேவையோ அவங்க கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புவார் அல்லவா? கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அதை எதிர்பார்ப்பார். அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னா ஆண்டவர்கிட்ட முதல்ல கேளுங்க. ஒரு தகப்பன் பிள்ளை வந்து ஒரு தகப்பன்கிட்ட போய் கேட்கும் தெரியுமா? அப்பா, எனக்கு இது வேணும், எனக்கு இது ஆசையாக இருக்குது, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், எனக்கு இந்த ஸ்வீட் வேணும், எனக்கு இந்த படிப்பு படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, அதனால் எனக்கு படிப்புக்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி விடுங்க, எனக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகப்பன்கிட்ட ஒரு பிள்ளை போய் கேட்கும். அதே போல் நீங்களும் ஆண்டவர்கிட்ட, அப்பா, எனக்கு என்னென்ன தேவை இருக்குது என் வாழ்க்கையில், இந்த தேவைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் தேவைகளை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த தேவைகள் வந்து கைகூடி வர ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். கண் பார்வை இல்லாத பரிதிமேவு ஆண்டவற்ற தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், எனக்கு கண் பார்வை தாங்க அப்படின்னு சொல்லி வாய்விட்டு கேட்டார் அல்லவா? அதே போல் நீங்களும் உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள், விருப்பங்கள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவற்ற நீங்கள் வாய்விட்டு கேட்கும்போது ஆண்டவர் வந்து அதை செய்யத்தக்க காரியமாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை, நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தை, நீங்கள் விரும்பின காரியத்தை ஆண்டவர் சித்தமானதாக இருந்தால் கண்டிப்பாக செய்வார். அது வந்து தடைகள் எல்லாம், அதாவது சில காரியங்களுக்கு தடைகள் இருக்கும், அந்த தடைகள் இருந்தால் ஆண்டவர் அதை தகர்த்து எரிஞ்சு நீங்கள் விரும்பின காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அது போலவே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் காலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணணும்னு ஆசை, பட் அவங்களால எழும்ப முடியல. தூக்க கறக்கம் எழும்புறாங்க, பழையபடியும் போய் தூங்கிடுறாங்க. நீங்கள் ஆண்டவருக்கு காலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்துன்னா, ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசணுன்னு விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலை ப்ரேயர் வந்து ரொம்பவே நல்லது. உங்கள் மனசில் இருக்கிற அந்த காயங்கள், வருத்தங்கள் எல்லாமே நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பாக அதிகாலை ப்ரேயர் வந்து உங்கள் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதத்தை தரும். இதை வந்து நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் அதிகாலையில் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஒரு புத்துணர்வு, ஒரு சமாதானம், ஒரு சுறுசுறுப்பு உங்களுக்குள்ளே வரும். அன்றைய நாள் ஃபுல்லாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயம் வந்து நடக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ரெண்டாவது, ஆண்டவர்கிட்ட நம்ம காரியங்களை தெரியப்படுத்தணும். மூணாவது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்குன்னு ஜெபத்துக்கு ஒரு ப்ரேயர் டைமை ஒதுக்கணும். நாலாவது,
கண்டிப்பாக அதிகாலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணி பாருங்கள். அன்றைய நாள் வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சியின் நாளாக, சமாதானத்தின் நாளாக, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் நம்ப முடியாத அளவுள்ள அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் காலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பெல்லாம் காலையில் நீங்கள் எழும்புறீங்களோ ஒரு நாள் மட்டும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது பழகி போயிடும். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பேசும்போது, நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரோட அந்த பாண்டிங் வந்து லிங்க் ஆகுதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. நீங்கள் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே. அவங்க கஷ்டத்தின் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும், கண்ணீர் மத்தியிலும் அப்பா உங்களை தேடுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீங்க ஆண்டவரே. நீங்கள் சொன்னது மாதிரி அப்பா அவங்க நம்ப முடியாத அதிசயமான காரியங்களை செய்வேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அவங்க நெடுங்காலமான காத்திருக்கிற நம்ப முடியாத அதிசயமான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை, ஒரு அற்புதமான, அதிசயமான, நீங்கள் நம்பவே முடியாத காரியத்தை கர்த்தர் இன்றைய நாளில் செய்து முடிப்பார். கலங்காதீங்க, விசுவாசிங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.